கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அன்பான சகோதரி இருந்தாங்க. ஒரு நபர் அவங்க கிட்ட வந்து தான் வைத்திருந்த கல் ஒன்றை காண்பித்து, இது ரொம்ப விசேஷமான கல், இது நல்ல ஸ்மெல் வரும், இது நீங்க ஜுவல் கூட பண்ணிக்கலாம், இதுல நெக்லஸ் கூட பண்ணிக்கலாம், இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு கல்லு, விசேஷமான ஒரு கல்லு, இது ஒண்ணுதான் இருக்கு, நீங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா நாங்க உங்ககிட்ட அதை சேல் பண்றோம் அப்படின்னு ஒரு பேரம் பேசுனாங்க. இந்த சகோதரிக்கு அந்த கல்லோட அழகை பார்த்தோன்னே, இந்த விசேஷித்த அந்த ஸ்மெல் வரும், இது ஒரு ஸ்பெஷலான ஸ்டோன் போல இருக்கு, இதுல நான் ஜுவல் பண்ணிக்கிட்டா நெக்லஸ் பண்ணிட்டா அழகா இருக்கும்னு ஒரு விரும்பினவங்களா அந்த நபர் சொன்ன அந்த ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து அந்த ஒரு கல்லை வாங்கிட்டாங்க. அதன் பின்பதாக ஒரு நகை கடைக்கு அந்த சகோதரி போய் அந்த கல்லை காண்பித்து அதோடைய தரத்தை சோதித்தறியும்படியாய் போனாங்க. அந்த நகைக்கடை உரிமையாளர் அந்த கல்லை ரொம்ப கூர்ந்து கவனிச்சு யூவி லைட்ல அதை பார்த்து ரொம்ப யோசித்துட்டே இருந்தாரு. அப்ப இந்த சகோதரி சொன்னாங்க, இது ரொம்ப விசேஷமான கல்லுங்க, நான் ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கேங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நபர் சொன்னாரு, இல்லம்மா நீங்க ஏமாந்து போயிட்டீங்க, இந்த லைட்ல நான் இந்த கல்லை வைக்கிறேன், என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு. அந்த யூவி லைட் அடியில் அந்த கல்லை வைத்த பொழுது வெறும் கல், சாதாரண கல்லா தான் அதுக்கு அவங்க அந்த சகோதரி கண்கள்ல பட்டது. அப்ப அந்த ஜுவல்லரி உரிமையாளர் சொன்னாரு, நீங்க சொல்ற அந்த விசேஷித்த விதமான கல் இந்த யூவி லைட் அடியில வைக்கும் பொழுது ரெயின்போ கலர்ஸ் காமிக்கும், அதுதான் ஒரிஜினலான கல்லு, இது யாரோ உங்ககிட்ட பணத்துக்காக ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சகோதரிக்கு துக்கம் தாங்க முடியல. அதுக்கு காரணம் அவங்க அந்த நாலேஜ் இல்லாததுனால இந்த ஜுவல்லரி ஷாப்ல முன்பதாகவே வந்து அவங்க அதை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணி அதை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க பணம் வந்து நஷ்டமா இருக்காது. ஆனா தன்னுடைய பணத்தை மிகப்பெரிய தொகையை இழந்த பின்பதாக அவங்க ரொம்பவே உடைஞ்சு போனாங்க. பிரியமானவர்களே, இதை வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமேன். பவுல் சீலா எல்லாம் பெரோயா என்ற பட்டணத்துக்கு போய் அங்க யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனாங்க. அப்பொழுது அவர்கள் மனோவாஞ்சியாய் ரொம்ப வாஞ்சியோடு அவர்கள் சொன்ன அந்த வசனத்தை எல்லாம் கேட்டவர்களா மாத்திரம் இல்ல, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதையெல்லாம் இன்னும் அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்க ஆர்வம் கொண்டு தினம்தோறும் வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது கிறிஸ்மஸ் நியூ இயருக்கோ ஈஸ்டர் குட் ஃப்ரைடேக்கோ அல்லது சண்டே மட்டும் ஆலயத்திலேயோ இல்லைங்க, தினம்தோறும் வேத வாக்கியங்களை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆராய்ந்து பார்த்தாங்க. அதனால என்ன நடந்தது? அந்த வெளிச்சத்தின் அடியில் அவர்கள் வந்ததுனால இதுதான் வழி, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சத்தியம்னு ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வாக்கியங்களின் அர்த்தங்களை புரியும்படி செய்தார். அதனால அங்க உள்ளவர்கள் எல்லாம் தெசலோனிக்கேல இருக்கிறவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளா இருந்தாங்க. ஆமேன். அதனால்தான் வேதத்தை தினமும் வாசிக்கணும், வாசிக்கிறதோடு நிக்க கூடாது, தியானிக்கணும். அப்பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். அப்பொழுது நம்ம நற்குணசாலிகளா மாறுவோம். நமக்கு கோபம் இருக்காது, எரிச்சல் பொறாமை எதுவுமே இருக்காது. நற்கனிகளை உடையவர்களாய், ஆவியின் கனிகளை உடையவர்களாய் நாம காணப்படுவோம், நற்குணசாலிகளா இருப்போம். இதுக்காக வாஞ்சியோட ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் எனக்கு இந்த நற்குணம் வேண்டும், நான் நற்குணசாலியாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சியோடு உம்முடைய வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாள் அதை ஆராய்ந்து பார்த்து அதுல இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்று முதல் அவர்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையினால் ஒவ்வொருவரும் பிழைத்திருக்கட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம்
மேற்கொள்ளுகிற கிருபையை அந்த வார்த்தை அவர்களுக்கு தரட்டும். இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே. அதை ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு வாசிக்க, தியானிக்க, அதன்படி வாழ உதவி செய்யும். அவர்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டும், பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. வானவில்லை காட்டிலும் அழகாய் அவர்கள் வாழ்க்கை மாறுவதை காணட்டும். இரவுல நல்ல சமாதானத்தையும் ஆழ்ந்த உறக்கத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.